200 யூனிட் மின்சாரம் இலவசம் என விஜய் தலைமையிலான அரசு கடந்த மே 10ஆம் தேதி அறிவித்தது. அதன் பிறகு பலருக்கும் மின் கட்டணம் ஏன் இவ்வளவு வந்துள்ளது? 200 யூனிட்டை கழித்தால் எங்களுக்கு 50 ரூபாய் தானே வரும், 100 ரூபாய் தானே வரும், எங்களுக்கு புரியவில்லை என்று கேள்வி எழுப்பியபடி உள்ளார்கள். இவர்களின் சந்தேகங்களை மின்சார வாரியம் தீர்த்து வருகிறது. அந்த வகையில் சரவணன் என்பவர் 420 யூனிட்டிற்குள் ஏன் இந்த அளவிற்கு கட்டணம் வந்துள்ளது என்று கேள்வி எழுப்பி இருந்தார். அதற்கு மின் வாரியம் அளித்த விளக்கத்தை பாருங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலான அனைத்து வீட்டு மின் இணைப்புகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. 101 முதல் 500 யூனிட் வரை பயன்படுத்தினால் 100 யூனிட்டுகள் கழிக்கப்பட்டு மீதமுள்ள யூனிட்டுகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் 2026 சட்டசபை தேர்தல் வாக்குறுதியில் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என தாவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.